அவங்களோட ஒரு 7 வயசு 6 வயசு பெரிய பொண்ணு தொங்குது ஆடுது இதெல்லாம் சொல்றாங்க. அது ரிப்பீட்டடா ஒரு 5 டைம் மேல அந்த பையன் மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு சொல்லுது என்ன ரிப்பீட்டடா, நீ டான்ஸ் ஆடும்போது இது இருக்கு பாரு அது இருக்கு பாரு உங்களை கிழிச்சிடுற மாதிரி. சரி, அவங்க கிட்ட எது கம்மியா இருக்கோ உங்ககிட்ட எது நிறைய இருக்கோ அதை வச்சு பொறாம தான் பண்ணுவாங்க. பொம்பளைங்க தானே. உங்ககிட்ட ரெக்கார்டிங் ஏதாவது இருக்கா? ஹலோ ஹலோன்ற ஆம்பளை யாரு? அது வந்து ஒரு டிரான்ஸ்மென் அண்ணன். அவங்க எங்களை இந்த மாதிரி பேசுறாங்கன்றதுனால அவங்க இந்த மாதிரிலாம் ஏன் பேசுறீங்க அவங்கள, ஏன்னா எனக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. சரி, நம்ம ஜென்டர்ல இருக்க ஒரு அண்ணாவை வச்சு பேசும்போது இவங்க ஏன் அப்படி பேச வராங்கன்றத ஒத்துப்பாங்க அப்படின்றதுனால நாங்க பேச வச்சா அவங்க எதிர்க்கவே அந்த டிரான்ஸ்மென் அண்ணா எதிர்க்கவே எங்களை அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. பசங்கள்டையும் பேசுறாங்க, பொண்ணுகிட்டையும் பேசுறாங்க. வானவில்லாலே இதான் கூட்டிட்டு வர நாளைக்கு பேசுவாங்க பாரு. வாங்கிட்டா உனக்கு மாணவ சீதா இல்லையா நாளைக்கு பாரு. உங்களை பத்தி நல்ல இப்படிதான் தொங்கும். உங்களுக்கு இந்த எவிடன்ஸ் இருக்கும்போது சைபர் கிரைம்க்கு கூட போக வேண்டாம். நீங்க சாதாரணமா போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசலாம். ஏன்னா இது யார் பண்றாங்கன்னு தெரியாம இந்த நம்பரை ட்ரேஸ் பண்றது அதுக்கப்புறம் வார்ன் பண்றது தான் சைபர் கிரைமோட வேலை. இவங்க தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாலிடான இந்த எவிடன்ஸ் வச்சுட்டு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுவும் மாமா நைட்டு 12 மணி 11 மணிக்கு மேல தான் 60 கால் 70 கால்லாம் பண்றாங்க, 50 காலுக்கு மேல பண்றாங்க. அட்டெண்ட் பண்ற வரையும் யார் நம்பர்ல இருந்தா கூப்பிட்டு எங்களுக்கு பேசணும்ன்றாங்க. நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க யாருன்னு சொல்றது வெளியில வர்றப்ப நாங்க கஷ்டப்பட்டு திணறதோட இவங்களுக்கு எங்களால என்ன மாதிரி எதுவுமே பண்ண முடியல. எங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் யாரும் இல்ல. இந்த என்ன பண்ணலாம் போலாம் வரலான்றத சொல்றது கமெண்ட் பண்றவங்களோட இவங்க தான் ரொம்ப கேவலமாலாம் பேசிருக்காங்க. யாரால நம்ம சமுதாயத்துல எங்களை கேவலமா பாக்குறாங்கன்றதோட இவங்க தான் எங்களை இதோட மோசமா பாத்துருக்காங்கன்றது எங்களுக்கு இன்னும் ரொம்ப வலிக்குது. எங்க வீட்டுல கூட அவ்வளவு பேசுறது இல்ல மேம். இவங்க என்ன அப்படி பேசுறாங்க. நான் இது வரையும் அவங்களுக்கு சீன் கூட ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்ல மேம். உண்மையாலே இந்த ரெக்கார்டு கூட நாங்க பொய் சொல்லியிருந்தா நாங்க இங்க வரணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. இவங்களை போயிட்டு நீ வானவில் தானே அப்ப நீ ஏன் உன் ஆளை கூட்டி கொடுக்குறியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆள் நான் அனுப்பி விட்டா உங்களுக்கு வேணா உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன் லொகேஷன் எல்லாம் கொடுத்து அப்படின்றாங்க. இனி நான் இப்ப என்ன சொல்றேன், இது திருப்பி 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 அவங்க பேசுறாங்க பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்கான ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வாட்டி இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயின்னு தான் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வாட்டி அவங்க சைட்ல இருந்து எந்த சைட்ல இருந்து, அதாவது இதுக்கப்புறம் எப்படின்னா நீங்க ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவன் எங்கேருந்து தப்பான ஒரு நம்பர் தெரியாத நம்பர் போன் பண்ணா கூட அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும்.